2016 செப்டம்பர் மாதம் ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியிலுள்ள இந்திய இராணுவ முகாம். இருட்டின் நடுவே திடீரென துப்பாக்கிச் சத்தங்கள், வெடிப்புகள். சில நிமிடங்களில் அந்த அமைதியான முகாம் போர்க்களமாக மாறிவிட்டது. ஆயுதங்களுடன் ஊடுருவிய பயங்கரவாதிகள் முகாமை தாக்கினர். அந்த தாக்குதல் இந்தியாவை அதிர்ச்சியடைய வைத்தது. பல வீரர்கள் தங்கள் உயிரை இழந்தனர். அது பல ஆண்டுகளில் நடந்த மிகக் கடுமையான எல்லை தாக்குதல்களில் ஒன்றாக மாறியது. பின்னர் விசாரணைகள் நடந்தபோது ஒரு முக்கியமான உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. தாக்குதலுக்கு முன் நாட்களிலும் வாரங்களிலும் எல்லை கண்காணிப்பு அலகுகள் பதிவு செய்த அந்த சந்தேகமான அசைவுகள், அவை சாதாரண நிகழ்வுகள் இல்லை. அது இந்த தாக்குதலுக்கான தயாரிப்புகளின் முன்னோட்டம். எல்லை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இது ஒரு கடினமான நினைவூட்டல். சில நேரங்களில் பெரிய தாக்குதல்களின் அறிகுறிகள் மிக சிறிய சைகைகளாகத்தான் ஆரம்பிக்கின்றன. அவற்றை சரியாக கவனிக்கவில்லை என்றால் அதன் விளைவுகள் மிக பெரியதாக இருக்கலாம். உரி தாக்குதலின் பின்னர் இந்தியாவின் எல்லை கண்காணிப்பு முறைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டன. தொழில்நுட்பமும் மனித கண்காணிப்பும் இணைந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கின. ஏனெனில் எல்லையில் தோன்றும் ஒரு சிறிய அசைவும் சில நேரங்களில் வரலாற்றை மாற்றக்கூடும். அந்த ஒரு அசைவை கவனிக்கும் கண்கள் ஒரு நாட்டின் பாதுகாப்பாக மாறுகின்றன.